ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் தற்போது பார்க்கலாம். நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்க தலைவர்களுக்கு இந்த பதிவு. அமைச்சர் மூர்த்தி பேசினார்ல, நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. அதுக்கு நிறையா பயலுக பூரா கையாண்டு கத்துனாங்க. அவங்க 9 துவாரமும் அவங்களுக்கு எரிஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாயம் இருக்குது, எந்த சமுதாயமே இதை பற்றி பேசலை. அதுவும் ஆண்ட பரம்பரை ஏற்றுக்கிட்டு அவரவாட்டுக்கு இருந்துக்கிட்டாங்க. மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யார் ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு. அதனால் மற்ற எத்தனை சமுதாயம் இருக்குது யாரும் ஒன்றும் சொல்லலை. 1-2 சமுதாயத்தில் இருக்க ஆளுக மட்டும் கையாண்டு கத்துறியான். ஐயா அப்பா ஆத்தாண்டு கத்துறியான். அவனும் சொல்ல வேண்டியதானே ஆண்ட பரம்பரைன்ட்டு. அவனையும் சொல்லிட்டான் ஆண்ட பரம்பரை அவனும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆண்ட பரம்பரை சொன்னது இவங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? இதை பற்றி இந்த நாங்கள் முக்குளத்தோர்களுக்கு பூரா நாங்கள் எல்லாத்துக்கும் கல்லருக்கு நான் தான் பெரிய தலைவர், மறவருக்கு நாங்கள் தான் பெரிய தலைவர், அகமுடியாருக்கு நாங்கள் தான் பெரிய தலைவர், ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்கு நாங்கள் தான் பெரிய தலைவர்னு பேசுகிறாங்களே தலைவர்கள். ஒருத்தர் கூட இதில் யாருமே இது வாய் திறக்க காணோம். ஆமாடா நாங்கள் ஆண்ட பரம்பரை தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே துப்பு இல்லையே. அவர் பேசுன என்ன தப்பு? ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாமல் அடிமை பரம்பரைன்றா சொல்ல முடியும்? எல்லா பேருந்தையும் ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எரியுது. கேட்க வேண்டியதானே நீங்கள்? நம்ம அதில் இப்போ புதுசாக வந்திருக்காங்கல்ல, இந்த என்னமோ ஒரு தினாரையும் சொல்லுவார்ல, அந்த தினாரை மாதிரி இந்த முதல்வர் கலவரம் புஸ்தகத்தின அவர் மாதிரி இப்போ நம்ம சமயத்தில் நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பேச வேண்டியதானே? இப்போ நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைப்பா அவர் சொன்னதில் என்ன தப்புன்னு பேச வேண்டியதானே? பூரா பொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மேடையில் மட்டும் தொண்டை களியே கத்துறது, நாங்கள் தான் முக்குளத்தூருக்கு பெரிய ஐக்கானு, நாங்கள் தான் பெரிய தலைவர், அகமுடியாருக்கு நான் பெரிய தலைவர், பூரா என் பின்னாடி இருக்காக, கல்லருக்கு நான் தான் பெரிய தலைவர், பூரா என் பின்னாடி தான் இருக்காக, அகமுடியாருக்கு நான் தான் பெரிய தலைவர், என் பின்னாடி தான் இருக்காக பின்னு மேடைக்கு பேசிக்கிறது. இப்போலாம் எங்கே போனீங்க? நீ எலெக்ஷன் வர்றப்போ கற்றுவீங்க. பூரா சுயநலவாதிய இந்த முக்குளத்தோர் தலைவர்கள் பூரா. அதே எப்படி ஒற்றுமையாக இருக்கான், எப்படி ஒரு சின்ன பிரச்சனை எப்படி ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க, ஒன்றுக்கு ஆகாத பெருசாக எடுத்து பேசுகிறாங்க.
உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சோத்துல பூ போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும். எல்லாம் யோசிங்க. இல்லாட்டி போனால் நாங்கள்லாம் முக்குலத்தருக்கு தலைவர் இல்லை அப்படின்ட்டு பேசாமல் அவர் வாட்டுக்கு ஒதுங்கிட்டு போயிருங்க. ஒரு வகை கூட பேச காணமே. நன்றி, வணக்கம்.